ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரொக்கலியும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி ஒரு கறி வந்து எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். ப்ரொக்கலி மாதிரி வெஜிடபிள்ஸ் நாங்கள் மிச்சம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதில் கறி எப்படி செய்கிறோன்னு மிச்சம் பேத்துக்கு தெரியாமிக்கும். வாங்க நாங்கள் இன்றைக்கி செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொக்கலியை எப்போவுமே க்ளீன் பண்ண போக்கில் அதை சோல்ட் வாட்டரில் ஒரு 10-15 மினிட்ஸ் கட்டாயமாக டிப் பண்ணி வைக்கவே வேணும். ஏன்னு சொன்னால் ப்ரொக்கலியில் வந்து சின்ன சின்ன பூச்சி வலிக்கும். அதே மாதிரி தான் காலிஃப்ளவரும். ஸோ நான் இப்போ இந்த சால்ட் வாட்டரில் இதை ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு டிப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கறியை செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம், ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கிறேன் நான். அடுத்தது ஒரு பெரிய டொமாட்டோவும் எடுத்துக்கிறேன். மற்றது க்ரீன் சில்லி கொஞ்சம், கறி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது சோல்ட்டும் டர்மரிக்கும். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஸோ நாங்கள் இப்போ ஒரு பேனுக்கு ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். அதோடே நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸை இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் நல்லா ஆனியன் இதில் கொஞ்சம் வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி கொஞ்சம் வதக்கிக்கொள்வோம். ஆனியன் வதங்கப்போக்குள்ள நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது நாங்கள் செய்கிற கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டும், நல்ல ஒரு ஸ்மெல் உண்டும் தரும். ஸோ அதனால் கொஞ்சம் இது வதங்கணும். இது வதங்கி கொண்டு வரக்குள்ள நான் வந்து இதுக்கு க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லியை இந்த மாதிரி சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு ப்ரொக்கலியை சேர்த்துக்கிறேன். அதோடைய இதுக்கு நான் சோல்ட்டையும் டர்மரிக் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வதங்க வச்சுக்கொள்வோம். இப்போ என் ப்ரொக்கலி வதங்கிருச்சு. இப்போ நான் இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோவை சேர்த்துக்கிறேன். எல்லா டொமாட்டோவும் நான் பிக் டொமாட்டோ ஒன்று கட் பண்ணி வச்சினேன். அதே மாதிரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அதே மாதிரி கறி பவுடர் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் கொஞ்சம் நேற்று வீட்டில் செஞ்சேன். அதையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் போட்டோடனே இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட் ஒன்றும் வருது. ஸோ அதனால தான் நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ திரும்ப இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு வதங்க வச்சா ஓகே. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டொமாட்டோவில் இருக்கிற இது தண்ணி எல்லாம் கொனைப்பிடி வற்றினா ஓகே. இப்போ என் ப்ரொக்கலி கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நாங்கள் கட்டாயமாக ப்ரொக்கலி நாங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளவே வேணும். அவ்வளோக்கு அதில் விட்டமின் சிக்குது. என் ப்ரொக்கலி கறி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி சாப்பாடும் நாங்கள் கட்டாயமாக சாப்பிடணும். எந்த நாளும் கேரட் லீக்ஸுன்னு தின்னாமல். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தியோட, ரைஸோட, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸோட எதோட வேணாலும் சாப்பிடலும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.